நமஸ்காரம். நாழகேச குருக்கள். எல்லாருக்கும் தெரியும், இப்போ காடையான் நோன்பு வரப்போகிறது. நம்ம வருஷம் நம்ம வீட்டில் பார்த்துன்னு தான் இருக்கோம். நம்ம அம்மா பார்த்திங்கன்னா மடி ஆச்சாரமாக காற்றுல எழுந்து இந்த விரதங்களை பண்ணி பூஜை பண்ணுவா, கழுத்தில் மஞ்சக்கயிறு கட்டிப்பா. ஏன் பண்ணுறா என்னதுங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பத்திவிரத்தையோட கதை இருக்குது. வாங்க நம்ம இன்றைக்கி அதை தெரிஞ்சுப்போம். முன்னொரு காலத்தில் அஸ்வபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தையே கிடையாது. அவர் சாவித்ரி தேவி அப்படிங்கிற ஒரு தேவதையை ஆராதனை பண்ணிட்டுருக்கார். அந்த சாவித்ரி தேவியை ரொம்ப காலமாக பூஜை பண்ணி ஜபம் பண்ணிட்டுருக்கார். அந்த அம்பாள் கிட்டேருந்து வேண்டி ஒரு பெண் குழந்தை அவருக்கு பொண்ணாக பிறந்தா. அந்த குழந்தைக்கு அவர் சாவித்ரினே பேர் வச்சார். வச்சுட்டு அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகிருச்சு. சுயம்பரம் நடக்கிறச்சு. அவளையே உனக்கு எந்த கணவன் வேணுமோ அவரை நீ உனக்கு இஷ்டப்படி நீ கணவனை தேர்ந்தெடுத்துக்கொன்ற மாதிரி அந்த ராஜா இன்னும் பல அரண்மனையெல்லாம் போய் பார்க்க சொல்லி அந்த பெண்ணை சாவித்திரியை அனுப்புகிறா. அவள் போயிட்டு ஒவ்வொரு அரண்மனையாக ஒரு ராஜாங்கமாக பார்த்துட்டு இருக்கா. ஆனால் காட்டில் சத்தியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கார். அவர் ஏன் காட்டில் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவளோட ராஜ்யத்தை விட்டு அவள் தரித்திர நிலையில் அவள் ராஜ்யத்தை விட்டு அவள் காட்டுக்கு போயிட்டா. அவரையே கணவனாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு ஊருக்கு அவள் அப்பா கிட்டேயும் சொல்கிறா, இந்த மாதிரி நான் சத்தியவான் அப்படின்னு ஒருத்தர் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நாரதர் அங்கே வரார். அவர் சொல்கிறார், அம்மா சத்தியவான் நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு ஒரு தோஷம் இருக்குது. அதாவது கல்யாணம் உங்களுக்கு நடந்துருதுன்னா அதுலேருந்து மாங்கல்யம் ஏறின ஒரு வருஷத்துலேயே அவன் தவறி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நாரதர் சொல்லிட்டு போகிறார். இருந்தாலும் சாவித்திரி மனசை ஏற்றுக்கல. ஏன்னா மனசில் ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிறனால அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி அந்த சாவித்திரி சொல்கிறா. அதுக்கப்புறமேட்டு கல்யாணமும் நடக்கிறது. கல்யாணம் நடந்து அவள் கணவன் எங்கே இருக்காரோ அங்கே தானே போய் ஆகணும். இல்லை கணவன் காட்டுறதுனால அதே கானகத்தில் சாவித்திரியும் போய் அவளோட வாழறா. வாழறச்சே காலம் போயிட்டே இருக்குது. காலம் போக போக அவளுக்கு இந்த ஒரு வருஷம் கழித்து அவர் தவறி போயிடுவாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு மனசுக்குள்ளே வந்துட்டே இருக்குது. அந்த சாவித்திரி இங்கே ஒரு விரதம் இருக்கிறா. விரதம் இருந்து நோன்பெடுத்து அவள் 3 நாள் அந்த விரதம் இருக்கிறச்சே முதல் நாள் நடக்கிறது, 2ஆம் நாள் முடிகிறது. 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியவான் காட்டுக்கு போகிறாரு விறகு எடுக்கிறதுக்கு. போகிறச்சே அவனுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அவனால் கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் இந்த மாதிரி ஏற்படுறது. இவளும் கணவனோட முகம் பாவம் சரியில்லையேன்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே தொடர்ந்து போகிறாள். போகிறச்சே அவன் அப்படியே மயங்கிற மாதிரி இருக்கிறான். உனைவை போய் பிடிச்சிக்கிறான். மடியில் விழுந்த கணவன் சத்தியவான் இறந்துடுறார். இறந்ததும் யமதர்மன் வரார். யமதர்மன் அந்த பிராணத்தை எடுத்துகிட்டு போகிறார். அப்போ சாவித்திரிக்கு கண்ணில் யமதர்மன் தெரிகிறார். அப்போ யமதர்மன் கிட்ட சாவித்திரி மண்டாடுறான், என் கணவனை கொடுத்துட்டு எடுத்துன்னு போக வேண்டாம், எடுத்துன்னு போகலான்னு சொல்லி மண்டாடுறான். அந்த ஆன்மாவை யமதர்மன் எடுத்துட்டு தன் மகிஷ வாகனத்தில் கிளம்பி போயிட்டே இருக்கிறச்சே சாவித்திரியும் பின்னாடியே தொடர்ந்து போயிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடமா தாண்டி ரொம்ப தூரம் அவள் சஞ்சாரம் பண்ணமான்னு இவளும் பின்னாடி போயிட்டே இருக்கா. இந்த லோகத்தெல்லாம் தாண்டி யமபட்டணம் வரைக்கும் போயிட்டு தான் யமதர்மன் யோசிக்கிறார், மனுஷங்களால் என்னை தொடர்ந்து இவ்வளோ தூரம் வர முடியாதே, ஆனால் அவள் வந்திருக்காளே, அப்போனா இவ சாதாரண பெண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு கணவனை கொடு அப்படிங்கிற வார்த்தை தவிர்த்து வேறு எதுவுமே வரலையா. இதை கேட்ட யமதர்மன் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் இருக்கிறார். அது காலன் அப்படின்னாக்க அந்த காலன் அவரோட டைம் நேரமானது முடிஞ்சதும் அவரை அந்த ஆன்மாவை எடுத்துன்னு போகிறது அவரோட வேலை. ஸோ அதில் அவர் என்றைக்குமே மாற மாட்டார். அதனால் யமதர்மன் இன்னைக்கு சொல்கிறார், எனக்கு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கே தவிர்த்து திரும்ப கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. உன் கணவனை என்னால் திருப்பி தர முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு நிகரான வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி யமதர்மன் கேட்குறார். முதல் வரமாக சாவித்திரி என் மாமனார் மாமியாருக்கு அவள் இழந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதே மாதிரி அவள் கண் பார்வையும் கிடைக்கணுன்ற மாதிரி முதல் வரமாக கேட்குறார். யமதர்மன் ததாஸ்து அப்படிங்கிறார். 2வது வரமாக சாவித்திரியோட அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தை வரணுன்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா ஒரே பொண்ணு இல்லையா, வரமிருந்து பெற்ற பெண் ஒரே பெண்ணு தான். அதனால் இவ அப்பா அம்மாவுக்கும் குழந்தை வேணுங்கிற மாதிரி கேட்குறான். அதனால் ததாஸ்துன்னு யமதர்மன் சொல்லிடுறார். 3வது வரமாக நான் பதிவிரத்தை அப்படிங்கிறனால எனக்கும் சந்தான பிராப்தி ஏற்படணும், எனக்கும் பிள்ளை செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி 3வது வரமாக கேட்குறான். அதுக்கும் யமதர்மன் ததாஸ்துன்னு சொல்லிடுறார். உடனே சாவித்திரி திரும்ப கேட்குறா, என் மாமனாருக்கு ராஜ்யத்தை கேட்டேன் கொடுத்தேல்,
எங்கள் அப்பா அம்மாவுக்கு புத்திர பிராப்தியை கேட்டேன், கொடுத்தே இல்லை, எனக்கு மட்டும் 3வது வரத்தை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. கேட்டதுக்கு யமதர்மன் நான் தான் கொடுத்துட்டேனே, ததாஸ்து சொல்லிட்டேனே அப்படிங்கிறா. ஆமாம், ஆனால் நான் பதிவிரதையாச்சே, அப்போ எனக்கு புத்திர பிராப்தி இருப்பேன்னா என் கணவன் எனக்கு வேணுமே, நீங்கள் ததாஸ்து சொல்லிட்டேலே, கணவனை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி அங்கே சாவித்திரி கேட்க, இங்கே யமதர்மனும் வாக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக யமதர்மன் திரும்ப அவர் சொன்னபடியே அவர் உயிரை திரும்ப கொடுத்துட்றார். ஸோ சாவித்திரியும் வரத்தை பெற்று பூலோகத்துக்கு வரா. அவர் கணவர் ஒரு மயக்கம் அடைஞ்சு விழுந்து எழுந்த அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் கணவருக்கு தெரியும். ஆனால் இங்கே இவ்வளோ சண்டை போட்டிருக்கா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இங்கே சாவித்திரி அந்த விரதம் இருந்து தன் கணவனோட உயிரையே திரும்ப எடுத்துன்னு வந்துட்டா. அவள் மாமனார் மாமியோட ராஜ்யத்தையும் திரும்ப வாங்கிட்டா. அதே மாதிரி அவளுக்கும் சந்தான பிராப்திக்காக வரத்தை வாங்கிட்டா. அதே மாதிரி அவள் அப்பா அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திரன் வேணும்னு சொல்லி அந்த வரத்தையும் வாங்கி சாவித்திரி இந்த விரதம் நோன்பு இருந்து இந்த விரதத்தை பண்ணி தான் இத்தனையும் வாங்கினா அப்படிங்கிறது இந்த சம்பிரதாயம். இந்த கதை மகாபாரதத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அவள் காட்டுக்குள்ளே இருந்தா அப்படிங்கிறனால காரரசி அதில் இந்த பயிரெல்லாம் சேர்த்து காட்டில் என்ன எளிமையாக இருக்குமோ அதை வச்சு தான் அவள் இந்த இடத்துல இந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாள், இந்த விரதத்தை பண்ணாள். அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்சது உப்பு வெல்லம். அதனால தான் நம்ம காடையான் அன்னைக்கு உப்புல காணாமணி சேர்த்து காரரிசியில் பண்ணி ஒரு அடையும், வெள்ளத்தில் ஒரு அடையும், அதே மாதிரி உருக்காத வெண்ணெய், இது 3 தான் இங்கே பூஜைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்மளும் கடைப்பிடிக்கிறனால நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறது அபிவிருத்தி ஆகும். அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற தம்பதிகளும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வந்தால் அவளோட வாழ்க்கையும் சந்தோஷம் அபிவிருத்தியாகும், பிள்ளை செல்வங்கள் ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமைகள் அபிவிருத்தியாகும் இந்த நோன்பு பண்ணுறதுனால. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனவா மட்டும்தான் பண்ணணுமா, கல்யாணம் ஆகாதவா பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அவளும் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அவளுக்கும் சத்குணவானா ஒரு கணவன் அடைகிறதுக்கு அவளும் வேண்டிண்டு இந்த விரதத்தை எடுத்துக்கொண்டு பண்ணலாம். அதே மாதிரி இந்த விரதம் பண்ணக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் ஆரம்பிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கணும். இந்த விரதம் அந்த மாதம் எப்போ பிறக்குதோ அது வரைக்கும் காத்திருந்து அந்த நேரத்தை பார்த்துட்டு அது வரைக்கும் விரதம் இருந்து நோன்பை நம்ம செய்யணும். நம்ம இங்கே அந்த கலசத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாலை வச்சு நம்ம பூஜை பண்ணணும். ஏன்னா அவள் தான் நித்திய கல்யாணி, சர்வ மங்களத்தையும் அவள் தான் கொடுக்குறவ. அதனால தான் இங்கே அம்பாலை வச்சு அவள் விரதம் இருந்து பண்ணால் நம்ம இங்கே காமாட்சி அம்பாலை நம்ம இங்கே பூஜை பண்ணணும். இந்த விரதம் இருந்து இந்த நோன்பை நம்ம சொல்லி கட்டி கரைச்சே நம்மளுக்கு சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிறது அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது இந்த விரதத்தோட முக்கியமான ஒரு கருத்து. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த விரதத்தை நல்லா மரியோ ஆச்சாரத்தோட விரதத்தோட அனுஷ்டித்து அம்பாள் அனுகிரகம் பெறணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லாரும் இந்த காடையார் நோன்பை செஞ்சு அம்பாள் அனுகிரகம் பெற்று குடும்பத்தில் சண்டைகள் இல்லாமல் சந்தோஷமாக சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமாட்சி தேவியை வேண்டிக்கிறேன். நமஸ்காரம்.